Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதியில் ராட்சத அலைகள் 7 அடிக்கு மேல் எழும்புவதால் 7வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 10,000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் துறைமுகங்களிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்த். தொடர்ந்து அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, மீனவர்கள் தரப்பில் சொல்லப்படுவது என்ன, விரிவான விவரம்? வணக்கம் கௌதமி. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதோடு கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கனமழை பெய்யும் எனவும் கடல் பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்வதோடு கடல் சீற்றத்துடன் காணப்படும் எனவும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் காற்றின் வேகம் அதிகரித்து கடலின் அலைகள் 1.5 மீட்டர் உயரம் வரை எழும்பக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை சார்பில் தடையும் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 6 நாட்களாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இருந்து வருகின்றனர். நேற்று இரவு முதல் விடிய கடலோர பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்து வருவதோடு ராட்சத அலைகள் 7 அடிக்கு மேல் எழும்புவதோடு தொடர்ந்து கடல் சீற்றமும் காணப்பட்டு வரும் நிலையில் குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டினம் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் இன்றும் 7வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் 10,000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகு மற்றும் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் தங்களுடைய படகுகளை துறைமுகத்திலே நிறுத்தி வைத்துள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.